ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த தேசத்தின் நலனுக்காக, தேசம் மறுமலர்ச்சி அடைவதற்காக, இருளிலே வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அகில உலகத்தை மிகவும் நேர்த்தியாக படைத்து எங்களையும் அது சாயல்ல உருவாக்கி நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், உம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் சொன்னீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாரானாலும் அவர்களோடு கூட இருந்து, எங்களோடு கூட இருந்து, எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே ஒரு பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்திலே இந்த தேசத்திற்காக, தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக நாங்கள் பாரத்தோடு நிற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே எழுப்புதலுக்கு தடையான பாவங்கள் எங்களிலே இருக்குமானால் எங்கள் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, உமது கிருபை தாங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். இணைந்து நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை,
நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்பதே. அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து பாவியை என்ன செய்கிறோம்? தேவனிடத்தில் அழைத்து வருகிறதா இருக்கிறது. மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இந்த 1 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் துதித்து பாடி இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்த தேசம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், இன்னும் இருளின் அந்தகாரத்திலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும், மூட பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். அன்பானவர்களே, அதற்காக
நாம் பாரம் எடுத்து ஜெபிக்கும்போது தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்ம திறப்பிலே நிற்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அது மட்டும் இல்லை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம அழைத்ததின் நோக்கமே அதற்கு தான். உன்னதமான தேவனை துதிப்பதற்காகவே உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை முதலாவது நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஏக்கம். திறப்பிலே நிற்க ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்கிறார். அன்பானவர்களே, தேவனுடைய ஏக்கத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு உங்களை என்னையும் தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கிறீர்களோ உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் திறப்பிலே நிற்க வேண்டும். நமக்கு பாடுகள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இங்கே 17ஆம் வசனத்தில் 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினானாம். பாருங்க, கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஜீவியை நம்ம வாழ்க்கையில் வேணும். கருத்தாய் ஒரு வார்த்தையை தேவ சமூகத்தில் கருத்தாய் வைத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். ஒருவனை நான் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்திலே வரான் என்று சொல்லப்படுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கடமை, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு எனக்கும் உரியதாக இருக்கிறது. அவ்விதமாய் நாம் திறப்பிலே நின்று கேட்கும்போது, கருத்தாய் ஜெபிக்கும்போது நிச்சயமாக பாவத்தின் அகோரத்தில் இருக்கிற பிள்ளைகளை திருப்பி அந்த மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தில் இருந்து அவங்கள விடுவித்து பரிசுத்த வாழ்வுக்கு நேராக வழி நடத்தி நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை நாம் என்ன செய்கிறோம்? காண்பிக்கிறோம். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான பணியைத்தான் இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். உங்களையும் என்னிடத்திலும் அவர் கேட்கிறார். நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை சோத்திரிப்போம். எபினேத்தரே, எபினேத்தரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேத்தரே, எபினேத்தரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி,
எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஜெபிப்போம். நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒரு விசை கூட ஆண்டவரே, ஆண்டவரே என்னை கண்டீரே, என்னை அழைத்தீரே, இந்த ஜெப ஊழியத்திற்கு என்னை தெரிந்து கொண்டீரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜெப ஊழியத்திற்கு என்னை அழைத்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தீரே. இந்த இந்திய தேசத்திலே நாங்கள் பிறக்கும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அகில உலகத்தின் பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில மரிக்க தன்னை அர்ப்பணித்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிதாவின் சித்தம் செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய தியாகம். பட்ட பாடுகளினாலே நீர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்தின ரத்தம் இன்றும் வீணாகல்லப்பா. ஜனங்கள் அந்த ஆண்டவரே புதிய ரத்தத்தினாலே ஆண்டவரே இன்றும் ஜனங்களை கழுவி ரட்சித்து கொண்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டபடி நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்ற வேத வசனத்தின்படி தமிழ்நாட்டின் தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக அவர்களை ஆண்டவரே அவர்கள் ஜனங்களை ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியும் வழிநடத்தக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு பொறுப்பானவர்கள், தமிழ்நாட்டின் பொறுப்பான தலைவர்களை ஆண்டவரே ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் சந்திங்கப்பா, சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பணத்துக்காக ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக இல்லை ஆண்டவரே, நேர்மையாக நேர்மையுள்ள
ஆண்டவரே உள்ளம் படைத்தவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிற்கு தடையாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது அவங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்திற்கே க்ஷேமத்தை கொடுப்பேன் சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்த கிறிஸ்தவள் என்ற நாமத்தை தரித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்மனதோடு பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாக, கொடுக்கிற பிள்ளைகளாக, ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்த எந்த ஒரு ஆத்துமாவும் பின்வாங்கி போகவும் கூடாது, உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்கவும் கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே உண்மையாய் செயல்பட, உண்மையாய் உம்மை பின்பற்ற கர்த்தாவே உம்முடைய ஊழியங்களை தாங்க ஜெபிக்க, ஆண்டவரே ஊழியங்களை தாங்கி கொடுக்க அப்படிப்பட்ட நல் மனசுள்ளவர்களாய் தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, மரிக்கும் போதும் ஆண்டவரே ஒன்று கொண்டு போறதில்லை கர்த்தாவே. அதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வின் ஆவியை தேவன் தந்து ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக, கொடுக்கிற பிள்ளைகளாக, ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளாக, ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக ஓடி உழைக்கணும், இல்லைன்னா இருக்கிற இடத்துல ஜெபிக்கணும், இல்லைன்னா மற்றவர்களை அனுப்பணும், ஆண்டவரே கொடுத்து உதவணும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ள ஆண்டவரே கிறிஸ்தவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இயேசுவே இரக்கம் செய்வீராக. எங்கள் தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைகள், தேவனை ஆண்டவரே ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்மனதோடு ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அவ்விதமாக மாம்சமான யாவர் மேலும் தேவ ஆவி ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. அந்த தேவ ஆவி ஊற்றப்படும் போது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே தேசத்தில் உள்ள ஜனங்கள் யாவரும் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை மட்டும் பெறுகிற அனுபவத்தை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் தவறான போதனைகளுக்கு ஆண்டவரே தவறான ஆவிகளிலே சிக்கி கொள்ளாமல் தங்களை காத்து கொள்ளும்படியான ஆண்டவரே கிருபையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிறைவாய் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் வாலிபர்கள் ஒரு சேனையாய் எழும்பட்டும் கர்த்தாவே, கர்த்தருக்கென்று வைராக்கியத்தோடு எழும்பட்டும் கர்த்தாவே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பை போல வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று செயல்படட்டும் கர்த்தாவே. புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பை போல ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தாழ்மையோடு அன்போடு ஆண்டவரே அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் யோசேப்பு தன் கன்னி மரியாளை எவ்வளவு அன்பாக ஆண்டவரே அப்பா நடத்தி வந்தார். அதே போலப்பட்ட தாழ்மை ஆண்டவரே அந்த தாழ்மை மனப்பான்மை, அன்பு கூறுகிற கடன் ஆண்டவரே அவரிடத்தில் இருந்தது போல எல்லா கணவன்மாரும் தன் மனைவிகளை நேசிக்கிற
ஆண்டவரே பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும், நல்ல குடும்ப வாழ்க்கை செய்யட்டும். கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்ள தன்மையும் பெற்ற பிள்ளைகளை ஜெபத்தோடு வளர்க்கக்கூடிய கிருபையும் என் தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்கள், குடும்பங்கள், ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆண்டவருடைய நாமத்தை கிறிஸ்தவன் என்று தரித்து கொண்ட பிள்ளைகள் குடும்ப ஜீவியத்தில் ஆண்டவரே உண்மையாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ ஆண்டவரே கள்ளமான போதனைகளிலே நடத்தைகளிலே போய்விடாதபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, விசுவாச ஜீவியம் ஆண்டவரே கடைசி வரை நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாழ்நாளை வீணாக்கி விடாதபடி பாதுகாத்து கொள்ளும். தங்களுக்கு கிடைத்த வாழ்நாளை பரிசுத்தமாய் இந்த குடும்ப வாழ்க்கை செய்து பரிசுத்தமான பிள்ளைகளை பெற்று ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக பிள்ளைகளை வழி நடத்தி ஆண்டவரே சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பிளவுபட்ட குடும்பங்கள் எல்லாம் இணைந்து வாழட்டும். கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்திய தேசத்தில், அகில உலகத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சியுள்ள குடும்ப ஜீவியம் செய்யத்தக்கதாக, பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்ந்து காட்டத்தக்கதாக, குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபைகளிலும் சாட்சியுள்ள குடும்ப ஜீவியம் செய்யத்தக்கதாக, நடத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ உம்மால் தான் கூடும். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே பலப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் உள்ள கஷ்டங்கள் மாறட்டும், துன்பங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வேலை வாய்ப்பில்லாமல் கஷ்டப்படுகிற குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கடன் பாரங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரங்களில் இருந்து விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரியாக வேலை அமையலையே என்று வருத்தப்படுகிற தலைவர்களுக்கு, வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே ஆண்டவரே நல்ல வேலை வசதிகளை தாரும், சம்பள உயர்வுகளை தாரும். அவங்க வீட்டு கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். பண கஷ்டங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, இளம் வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே வாழ்ந்து காட்ட கிருபை தாரும். அந்த சின்ன சாமுவேல் அந்த ஏலி தாத்தாவுடைய ஆண்டவரே அந்த தேவாலயத்தில் வாழ்ந்தபோது தேவ சத்தம் கேட்ட மகனாய் இருந்தார். கர்த்தாவே சொல்லு, அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே சொல்ல கூடிய ஒரு பக்குவம் உடையவராக காணப்பட்டார் ஆண்டவரே. அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய படிப்பு காலம் முடித்து வேலை வாய்ப்புகளுக்காக ஆண்டவரே பாஞ்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்துல வேலை வாய்ப்புகளை தாரும், வேலை வாய்ப்புகளை தாரும்.
ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே காத்திருந்து தேவ சமூகத்தில் அந்த குடும்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்க உதவி செய்யுங்க. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நிய நுகத்தோடு பிணைந்து விடாதபடிக்கப்பா தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நல்ல ஆண்டவரே ஒரு துணையை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வாதமான திருமணம் முடிந்து ஆண்டவரே நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து கர்த்தருக்கேற்ற பாதையிலே வளர்க்கத்தக்கதாக ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் என்று இருக்கிறதே, எனக்கு ஒரு குழந்தையை தாருமப்பா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். ஏற்ற காலங்களிலே ஆண்டவரே கர்ப்பமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து கர்த்தருக்கென்று வளர்க்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் திருமணமாகி சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் மன்னிக்க முடியாமல் பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் எத்தனை எத்தனை பேர். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பிறந்த பிள்ளைகள் தகப்பனின் முகத்தை பாராமல், தாயின் முகத்தை பாராமல் அந்த உலகத்தில் எவ்வளவு வேதனையோடு வளர்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள், அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள், பெற்றோருடைய அவபக்தியினாலே பிள்ளைகள் அனாதையாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, பிரிந்து வாழுகிற குடும்பங்களுக்காக தேவதே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் சந்திப்பீராக, ஆண்டவர் சந்திப்பீராக, சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நோயுற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளிலே நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வசனத்தின்படி கொள்ளை நோய்களுக்கு ஜனங்களை தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இயேசுதான் எனக்கு பரிகாரி என்று சொல்லி இயேசுவையே சார்ந்த பிள்ளைகள் வாழத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். எந்த ஒரு கிளி ஜோசியத்தையோ மந்திரவாதிகளையோ மந்திரம் செய்கிறவைகளையோ ஆண்டவரே நாடி போகாதபடி இயேசுதான் என் பரிகாரி என்று நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்திலே சொல்லப்படுகிறது, அவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் நோயை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிச்சூட்டுவேன் என்று சொல்லி இருக்கிற சங்கீதம் 103 தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை போக்கவும் ஆண்டவரே வியாதியை குணப்படுத்தவும் உம்மிடத்திலே வல்லமை இருக்கிறது. அந்த பரிகாரம் இயேசுதான், இயேசுதான் பரிகாரம். ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவித நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவித நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும்
என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசுதான் பரிகாரி, இயேசுதான் பரிகாரி, இன்ப இயேசுதான் பரிகாரி. ஜீவிய நாட்கள் எல்லாம் இயேசுதான் இன்ப ராஜா. இன்ப ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துதான் பரிகாரி. ஒருவரும் உலகத்தில் உள்ள மந்திரவாதி போய் பரிகாரம் செய்யாதபடி சிலுவை அண்டை வந்து என் இயேசு ராஜா தான் என் பரிகாரி என்று கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டோடைய சிலுவையின் பாதத்திலே அமர்ந்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், உம்மை நம்பி வாழுகிற பிள்ளைகள், விசுவாசத்தோடு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு கேன்சர் வியாதிகள், ஆண்டவரே சக்கரை நோய் வியாதிகள், ஆண்டவரே இரத்த கொதிப்பு வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். அவரின் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் வியாதியை குணப்படுத்தி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிற உன்னதமான தேவன்தான் பரிகாரி. உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வியாதிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். என்ன வியாதியானாலும், எந்த நரம்பு சம்பந்தமான வியாதியாக இருந்தாலும், கட்டிகளானாலும், பிரச்சனையானாலும், எதுவானாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை இந்த நிமிஷம் உண்டாகட்டும். இயேசுவே, இயேசுவே, இறங்கி நீங்க சுகம் கொடுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ இயக்கத்தில் உள்ள ஆண்டவரே, மிஷனரி இயக்கத்தில் உள்ள மிஷனரிகள், போதகர்கள் வியாதியோடு, கேன்சர் வியாதியோடு பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பிள்ளைகள், மருத்துவ ஆண்டவரே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாதிகளிலிருந்து விடுதலை படுத்தி ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தரை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்த அந்த வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை நீ தர வேண்டும் என்று கெஞ்சினோம் தகப்பனே. எங்களுக்காக எங்கள் நோய்களை சிலுவையில் சுமந்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நோய்களை சிலுவையில் சுமந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, எங்கள் நோய்களை சிலுவையில் சுமந்தீர், சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த சித்தத்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரூபித்து வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களில் தருகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று கண்ட ஆண்டவரே, எந்த ஒரு எகிப்தியனையும் இனி காணவே கூடாது கர்த்தாவே. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மேட்டிமையான பார்வை, அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் எல்லா வெளிச்சம் பாவமே என்று சொல்லி நீதிமொழிகள் 21:4 சொல்லப்பட்டபடி அப்பா, திரைப்படங்கள் மூலம் இச்சைகளுக்கும் வன்முறையில் ஈடுபடுவதற்கும் உட்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள் தேசத்தில் முற்றிலும் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவிதமான இச்சைகள், வன்முறை செயல்கள், பாலியல் பலாத்காரங்கள், ஆண்டவரே, வேஸ்தித்தனங்கள், விபச்சாரங்கள், ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும், இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். சத்ருவாகிய பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று கோபத்தோடு ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் கிரியை செய்து யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிற அந்த சத்ருவின் கையிலிருந்து எங்கள் ஜனங்களை நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஃபேஷன் என்ற பெயரில் மிதமிஞ்சிய மினுக்கான கவர்ச்சிகரமான ஆடை அலங்காரங்கள் மற்றும் அரைகுறையான ஆடை அணிந்து எதிர்பாலரை கவர்ந்திழுப்போர் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து ஆண்டவரே எதிர்பாலரை ஆண்டவரே அப்பா தகப்பனே இழுக்கிற அந்த அருவருப்பான குணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குடி போதை பழக்கத்தினாலே சரீர சுகத்தை, படிப்பை, வேலையை, பெற்றோரை, குடும்பத்தை, உடைமையை இழந்தோர் மனம் திரும்பி குணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம் போன்ற பாவ பழக்க வழக்கத்திற்கு ஜனங்களை உட்படுத்தி எய்ட்ஸ் நோயை தீவிரமாக பரப்பி வாழ்வை சீரழிக்கிற பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். இளவயதினர் தங்கள் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிற கிருபை பலத்தை பெற இப்பழக்கத்தை தூண்டும் வண்ணம் ஆபாச புத்தகங்கள், திரைப்படம் வெளியிடுவோரை தேவன் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அருவருப்பான ஆபாச ஆண்டவரே திரைப்படங்கள் வழியாக ஆண்டவரே அதை வெளியிடுவோருக்காக அவர்களை தேவன் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை தரிக்காமல் சினிமா, ரசிகர் மன்றங்கள், அரசியல் தொண்டர்கள் என தங்களின் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் மற்றும் வாலிப பெண்கள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
இப்படிப்பட்ட ஆண்டவரே அருவருப்பான புத்தகங்கள் படங்களை பார்த்து பார்த்து நேரத்தை வீணடிக்கிற வாலிபர்கள் மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, டிக்டாக் போன்ற செயல்களின் மூலம் வாழ்வின் ஒழுக்கங்களை கெடுக்க நினைக்கிற பிசாசானவன் தந்திரங்கள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் அழிஞ்சு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு போகட்டும். மொபைல் நல்லதுதான், நல்ல பயனடையுது, எல்லாருக்கும் தேவைதான், அது நல்ல உபயோகமுள்ள ஒன்று தான். அதை கண்டுபிடித்தவங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். ஆனால் அதில் வரக்கூடிய அருவருப்பான படங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜனங்கள் அதுக்கென்று நேரத்தை ஒதுக்காதபடி நல்ல காரியங்களை பார்த்து பயனடைய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேசத்தை சந்திங்க. இருளிலே வாழுகிற ஜனங்கள், இப்படிப்பட்ட இருளிலே வாழுகிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்ற விடாதபடிக்கு தடுக்கிற சாத்தானுடைய சத்துருடைய ஆண்டவரே மாய்மாலமான அவனுடைய ஆண்டவரே எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அதமாகி போகட்டும், ஒளிந்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கத்த செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே மிஷனரி இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களையும் தேவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மிஷனரி இயக்கத்தின் தலைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மிஷனரிகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அடிப்படை வசதி இல்லாத இடங்களில், போக்குவரத்து வசதி இல்லாத இடங்களில் ஆண்டவரே தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பெற்ற பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுக்கிட்டு, டோனாவூர், சந்தோஷா வித்யாலயா, இப்படி அநேக ஹாஸ்டலில் விட்டுட்டு காடுகளில், வனாந்திரங்களில், அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் பணி செய்யக்கூடிய எல்லா மிஷனரிகளுக்காக ஆண்டவரே, பாரத தேசத்தில் உள்ள சுமார் 24-25 ஆண்டவரே மாநிலங்களில் பணி செய்யக்கூடிய அநேக மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழும்பட்டும். உடைக்கப்பட்ட ஆலயங்கள், எரிக்கப்பட்ட ஆலயங்கள் எந்த நபராலே எரிக்கப்பட்டதோ உடைக்கப்பட்டதோ அவர்களே எழுந்து கட்டத்தக்கதாக அவங்க உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாருங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. யாராவது கர்த்தாவே பலவீனத்தோடு இருப்பார்களானால் மிஷனரி இயக்கங்களில் உள்ள மிஷனரிகளுக்கு ஆண்டவன் நல்ல சரீர சுக பலனை தந்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உன்னதமானவர் ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீர். எங்கள் மிஷனரிகள் வாழுகிற இடத்துல அவர்களுக்கு நீ பக்க பலமாய் பாதுகாவலாய் இருந்து அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 பலனை தந்து அவங்கள உற்சாகப்படுத்துங்கப்பா. ஒருவனை நான்
இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் வர முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இழுத்து கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. அதிசயங்களை காண செய்வீராக. அற்புதங்களை காண செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல நீதி கிடைக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும் கர்த்தாவே. உமக்காகத்தானே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு மிஷனரிகளும் ஒவ்வொரு போதகர்களும் மன நிறைவோடு பணி செய்ய அவர்களுக்கு நீ பலன் கொடுப்பீராக. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைகளை, அவமானம் நிந்தை சிலுவைகளை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா. என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. ஆமன்பான். ஆண்டவரே, கோதுமை மணியைப் போல மடிந்திடுவேன் உமக்காய் பலன் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைகளை அனுதினமும் உமக்காய் சுமக்கின்றேன் என்று பாடுகளை சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு நீதி நியாயம் சீக்கிரமாய் கிடைத்து அந்த சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவரே குற்றமற்ற பிள்ளைகள், சுவிசேஷத்திற்காய் பாடுபட்ட பிள்ளைகள் விடுதலை ஆகி இன்னும் கர்த்தருக்காக எழும்பி நிற்கட்டப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். என் ஜீவனை நான் மதிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நான் ஒரு பொருட்டாக நான் கணிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய மிஷனரிகளுக்கு அந்த சிறையில இருந்து அந்த ஜெயில இருந்து ஒரு விடுதலை கிடைத்து வெளியில வந்து இன்னும் உற்சாகத்தோடு பணிபுரிய கர்த்தர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போகக்கூடாது, அவங்க சோர்ந்து போகக்கூடாது, அவங்கள பலப்படுத்துவீராக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே திகையாதே என்று சொல்லி தைரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய அன்பு கரங்களை தருகிறோம், நீங்களே பொறுப்படுத்து கொள்ளுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, கஷ்டங்கள் துன்பங்கள் எது இருந்தாலும் அவங்க கஷ்டங்களை போக்கி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்காக அநேகம் பேர் இன்னும் இந்த கொடுக்கிறதுக்குள்ள மன இஷ்டத்தை நீங்கள் கொடுப்பீராங்கப்பா. டிவி ஊழியம் தானேன்னு நினைக்காம ஆண்டவரே, இந்த
டிவி ஊழியங்கள் மூலமாக, யூடியூப் மூலமாக உலகம் முழுவதும் இந்த செய்திகள் கடந்து போகிறதே. என்னால் உலகம் முழுவதும் போக முடியாவிட்டாலும் என்னுடைய காணிக்கைகள், என்னுடைய ஜபங்கள் செல்லட்டும் என்று சொல்லி உதாரத்துவமாய் ஆண்டவரே கர்த்தாவே ஊழியத்திற்கென்று மன நிறைவோடு கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாருங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஊழியங்களுக்கும் எவ்வளவோ தேவை இருக்கிறதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடத்துகிற ஆண்டவரே பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, அவங்களுடைய நல்ல சுகத்துக்காக, அவங்களுடைய பலனுக்காக, அவருடைய தேவைகளுக்காக ஆண்டவரே பிறர் முகம் பாராமல் உம்மை நோக்கி பார்த்து தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஜனங்கள் கொடுக்கிற மனதை கொடும் ஆண்டவரே. நான் கொடுக்கிற காணிக்கைகள் உலகம் முழுவதுக்கும் ஆண்டவரே சுவிசேஷ வசனமாய், ஆண்டவரே வார்த்தைகளாய், ஆண்டவரே மன்னாவாக கடந்து போகிறதே என்று சொல்லி ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பித்தாருங்கப்பா. அதனால எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பித்தாரும் ஆண்டவரே. இணைந்து பணியாற்றுகிற ஆனந்த் தம்பி குடும்பம், ஆண்டவரே விக்டர் தம்பி குடும்பம், அபிஷேக், எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர ஆண்டவரே சுக பலன் ஆண்டவரே கர்த்தர் கொடுத்து நீ நடத்துவீராக. ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்தில், இந்த டிவி ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற எல்லா ஆண்டவரே போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்திருந்து நல்ல செய்திகளை பெற்று அதை ஆண்டவரே இதில் அனுப்பி கொடுக்க நல்ல மன்னாவாக ஆண்டவரே உலகம் முழுவதும் கடந்து செல்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்போது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட, வியாதிகளிலிருந்து விடுதலைப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் எல்லாம் ஒரு மனதோடு அன்போடு செயல்படட்டும். விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே ஐக்கியம் உண்டாகட்டும். திருச்சபைகளிலே ஐக்கியம் உண்டாகட்டும். போட்டி பொறாமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஆண்டவரே திருச்சபைகளெல்லாம் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மலையின் மேல் வைக்கப்பட்ட ஆண்டவரே வெளிச்சம், மலையின் மேல் ஆண்டவரே வெளிச்சம் அது பிரகாசிக்கிறது, மற்றவங்களுக்கு ஆண்டவரே பிரகாசிக்கிறது. அவ்விதமாக எந்தெந்த இடங்களில் திருச்சபைகள் இருக்கிறதோ மற்றவங்களுக்கு சாட்சியாக வெளிச்சத்தை காட்டுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு போதகர்களுக்காக ஆண்டவரே, உப போதகர்களுக்காக, சர்ச்சு கமிட்டிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, எல்லாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தியாவில் உள்ள அனைத்து திருச்சபைகளும் போட்டி பொறாமைகள் இல்லாமல் ஒரு மனதோடு செயல்படுகிற திருச்சபைகளாய் மாற கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தலைவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்களாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற
ஆண்டவரே ஊழியர்களாக மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு விசை கூட இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்க, இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்குங்க. அன்பானவர்களே, ஒவ்வொரு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைகளும் அது இந்த ஊழியத்துக்கு செம்மையாக செயல்பட்டு உலகம் முழுவதுக்கும் யூடியூப் மூலமாக கடந்து போகிறது. ஆகையினால ஜெபத்தோடு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்